இது நடக்கும், சத்தியம், அது சாத்தியம். சாத்தியம் இல்லாத ஒண்ணுமே இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி 1986 நாராயணசாமியோட நாயுடோட போச்சுன்னு நினைச்சிருந்தாங்க. அரசியல்வாதிகள் கஷ்டப்பட்டு பார்த்தா எப்படிதான் அந்த விவசாயிகளும் ஒன்னா ஆக மாட்டான், ஒன்னு ஆயிடுவானா, ஒன்னானா எப்படி ஓட்டு வாங்குறது, ஒன்னு ஆடலாம் எப்படி ஓட்டு வாங்குறது, இதெல்லாம் பார்த்தேன். அந்த கவலைகள்லாம் உங்களுக்கு வேணாம். இனி அந்த கவலைகள் எங்களோடது. நாங்களே களத்துல இறங்கி, நாங்களே போராடி, நாங்களே பெற்றுக்கொள்கிறோம். போராட்டம் தாங்க தீர்வு. களத்துல இறங்குது. அதுதான் சொன்னேன். ஏன் எதற்கு என்ற கேள்வின்னா இங்க எதுவுமே நமக்கு கிடைக்காது. அப்ப ஒவ்வொரு விஷயமும் நீங்க ரேஷன் கடையை நமக்கு வச்சிருக்கா, நீ அங்க போய் அரிசி வாங்குற, நீ என்னதான் ஜீரக சம்பா பயிர் வச்சாலும் நீ என்ன பண்ண போறது இல்ல, நீ சாப்பிட போறது இல்ல. உன்னுடைய விலை, நீ உற்பத்தி பண்ற பொருளுக்கான விலை என்ன நீ நிர்ணயிக்கல. உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியல. அது இதற்காக தான் நாம இங்க ஒன்று சேரும். நம்மளுடைய உற்பத்தி பொருள் என்னன்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய உற்பத்தி பொருளுக்கான விலை என்னன்னு நமக்கு தான் தெரியும். அவருக்கு தெரியுமா? நாம என்ன பண்றோம்? விலை பத்தல. நாங்க ஒரு போராட்டம், தொடர் காத்திருப்பு போராட்டம் பண்ணோம். அந்த நாராயண இதுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் கிடைக்கும், இழப்பீடு வேணும் இல்லையா அப்படின்ட்டு பொதுச் செயலாளர் ஒவ்வொரு வழக்கறிஞரா போய் தேர்றாரு, பேசுறாரு. எல்லா வழக்கறிஞரும் சொல்றாங்க, எங்க உங்களுக்கு கரண்ட் வேணும் இல்லையா, உங்க வீட்டுக்கு கரண்ட் வேணும் இல்லையா, அரசாங்கம் ஒரு நிலம் வேணும்னா எடுத்துக்கணும் இல்லையா, இது சட்டத்துல இருக்கு இல்லையா, அப்ப அரசாங்கம் அதுக்கு தான் எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் எல்லா வழக்கறிஞரும் விட்டுட்டாங்க. ஆனா நம்ம ஈசான் முருகசாமி ஐயா அவர்கிட்ட போயிட்டு